அதாவதுமா மீனராசிக்கு விரையாதிபதி மட்டும் இல்லை சனி பகவான், அவர் லாபாதிபதி. அப்போது இவங்க ஒரு ஆஃபீஸில் வந்து இப்போ உட்காந்துருக்குறாங்க. நிறைய பேர் இருந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப் எதிர்பார்க்குறவங்களுக்கு இப்போ கிடைக்கும். ஒரு மன அழுத்தம் இருக்கும், வேலை அழுத்தம் இருக்கும், அதெல்லாம் உண்மை. அதுக்கு நம்ம பரிகாரம் சொல்லிடுவோம். சிலருக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்கள் விரும்பின ப்ரமோஷனோ விரும்பாத ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் ரொம்ப பொறுமையாக இருங்க. 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அதுமாதிரி திருமண பொருத்தம் பார்க்குற போதும் நல்ல பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து கொள்வது என்பது நல்லது. உங்கள் கம்யூனிகேஷன் அதுதான் மிக முக்கியம். கம்யூனிகேஷனில் வந்து தவறான கம்யூனிகேஷன் இருந்துடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் நிறைய பயணங்கள் அமையும். பயணத்தில் உங்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிடணும். இப்போ ராசியில் சந்திரன் இருக்கிற இடத்துக்கு சனி வராரு. அப்போ என்னையா பெரிய பிரச்சனையாக போயிருமே, மன அழுத்தம் பிரச்சனை இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வீக பரிகாரங்கள், மதுரை மீனாட்சியை வழிபடுங்க, மீன் குளத்து பகவதியை வழிபடுங்க. இதெல்லாம் வழிபட்டாலே உங்களுக்கு இந்த ஜென்ம சனி என்பது பெரிய துன்பங்களை தராது. இன்னொரு பக்கம் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்க. வாழ்வியல் பரிகாரம் என்பது குளத்தின் அருகே இருக்கக்கூடிய அந்த திருக்குளத்தில் இருக்கும் பாருங்க, திருக்குளங்களிலே இருக்கக்கூடிய வாழ்கின்ற மீன்களுக்கு பொறி வாங்கி போடுங்க. பொறி வாங்கி போட்டாலே உங்களுக்கு புண்ணியம் சேரும், வாழ்க்கை நன்றாக இருக்கும். குடும்பத்து பெரியவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலம் நல்ல காலமாக அமையும்.